வணக்கம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. மீண்டும் ஒருமுறை வேபும் தொலைக்காட்சியினால் ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற இறைவனில் இணையும் இல்லறம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே உங்களோடு நாங்கள் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குடும்பத்திலே ஒரு குடும்ப வாழ்விலே குடும்ப வாழ்க்கையிலே அன்பு பரிமாணங்களை பரிமளிக்க செய்கின்ற அந்த அம்சங்களிலே மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு நபர் குடும்பத்திலே தாய் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இந்த தாயின் சிறப்புகளை நாங்கள் சொல்லி மாளாது என்று நாங்கள் பார்க்கின்றோம். அண்மையிலே கூட, அதாவது மே மாதத்திலே நாங்கள் சர்வதேச அன்னையர் தினம் என்று கூட கொண்டாடி தாய்மையின் பெருமையை சிறப்பிக்கின்றோம். ஆகவே இந்த வகையிலே தாய்மை, தாய்மாரின் கடமை, தாய்மாரின் பொறுப்பு, தாய்மையின் சிறப்பியல்புகள், தாய்மார்கள் இன்று மேற்கொள்ளுகின்ற சவால்கள், குடும்பத்திலே விசேஷமாக இறைவனுடைய அனுசரணையை கொண்டு வருகின்ற அந்த தாய்மை பணியிலே அவர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள், இன்னல்கள், இவை சம்பந்தமாக இன்று நாங்கள் உங்களோடு இணைந்து ஆராயவிருக்கின்றோம். எங்களோடு இன்று இந்த கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றார்கள் இரண்டு சகோதரிகள். திருமதி சிந்தியா ராஜ்குமார், இவர் ஒரு சமூக வைத்தியர். அத்தோடு திருமதி இந்திரா செல்வமலர், இந்திரா செல்வமலர் அவர்கள், இவர் ஒரு ஆசிரியை கொழும்பு பம்பலப்பேட்டிய இந்து கல்லூரியிலே கல்வி கற்றுக் கொடுக்கின்றார். வணக்கம் இந்திரா. வணக்கம் டாக்டர் ராஜ்குமார், திருமதி ராஜ்குமார் அவர்களே. உங்கள் இருவருடைய வருகையை இட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுடைய வேலைப்படுவின் மத்தியிலே உங்களுடைய சமூக வைத்தியராக நீங்கள் செயல்படுகின்றீர்கள், ஆசிரியராக நீங்கள் பணியாற்றுகின்றீர்கள். உங்களுடைய வருகை எங்களுக்கு மிகவும் பெருமையையும் மகிழ்ச்சியையும் தருகின்றது. உங்களுடைய வேலைப்படுவின் மத்தியில் எங்களோடு வந்து இணைந்து கொண்டு இந்த பணியிலே இந்த கலந்துரையாடலில் நீங்கள் இணைந்து கொள்வதற்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு எங்கள் கலந்துரையாடலை நாங்கள் ஆரம்பிப்போம். தாய்மை, அதாவது மதர்ஸ் டே என்று நாங்கள் விசேஷமாக கொண்டாடுகின்றோம். ஹாப்பி மதர்ஸ் டே என்றெல்லாம் உங்களுக்கு பல பேர் சொல்லியிருப்பார்கள். நீங்கள் இருவருமே மதர்ஸ், அப்படி தானே? தாய்மார். ஆம். ஆகவே அதிலே நீங்கள் பெருமைப்படுவீர்கள் இல்லையா? இப்படியான விடயத்திலே நீங்கள் வந்து உங்களுடைய தொடர்ந்து நாங்கள் இது படுவது, அதாவது கலந்துரையாடுவதற்கு முன்பு உங்களுடைய அதாவது தாய்மை பொறுப்பு, நீங்கள் உங்களுடைய குடும்ப பொறுப்பு, இதை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் உண்டு நம்முடைய மக்களுக்கு கொடுக்க முடியுமா? கட்டாயமா ஃபாதர். என்னுடைய குடும்பத்திலே எனக்கு 4 பிள்ளைகள். முதலாவது பெண் பிள்ளை, அடுத்ததாக ஆண் பிள்ளை, அடுத்த இருவரும் பெண் பிள்ளைகள். என்னுடைய குடும்பத்திலே நாங்கள் அப்படியாக 4 பிள்ளைகள் எனக்கு காணப்படுகின்றன. ஆம், சரி. டாக்டர், உங்களை பற்றி? எனக்கு 2 பிள்ளைகள் ஃபாதர். முதலாவது ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்கிறாங்க. இப்போ 2 பிள்ளைகளையும் வளர்க்குறதுல ஒரு அம்மாவா அவங்க 2 பேர், அதாவது அவங்களோட வளர்ப்பில் நான் நிறைய அனுபவங்களை சந்திச்சிருக்கிறேன். அதை வந்து இந்த எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்றதுல எனக்கு எப்பயுமே சந்தோஷம். சரி, நன்றி. முதலிலே நாங்கள் வந்து இந்த தாய்மை, அதாவது இவ்வளவு சிறப்பு கொடுத்து நாங்கள் வந்து தாய்மையை பார்க்க வேண்டியவர்களாகின்றோம், அனுபவிக்கின்றோம். பூமியை கூட நாங்கள் பூமி தாய் என்று சொல்லுகின்றோம். அந்த அளவுக்கு அந்த பொறுமையின் அம்சமாக நாங்கள் பூமியை பார்க்கின்றோம். முக்கியத்துவத்தின் அம்சமாக, வளமையின் அம்சமாக, இயற்கையின் அம்சமாக நாங்கள் தாய்மையை பார்க்கின்றோம். உங்களை பொறுத்த மட்டிலே இந்த தாய்மை என்பதை நீங்கள் எப்படியாக பார்க்கின்றீர்கள்? எப்படியாக நீங்கள் விளக்குவீர்கள் நமது மக்களுக்கு? உண்மையில் ஒரு தாயாக இருந்து கொண்டு தாய்மை என்றதை பற்றி நான் சொல்கிறதுல எனக்கு அப்படி சந்தோஷம் ஃபாதர். ஏன்னா அந்த தாய் என்கிற பொறுப்பில் வந்து நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் முற்றுமுழுதாக ஈடுபடுகிறேன். அந்த வகையில் தாய் என்றால் நான் யாரென்று சொல்கிறதுல மிக பெருமைப்படுகிறேன். இறைவன் படிப்பில் ஃபாதர் எடுத்து எம்பவே முடியாத அளவுக்கு எத்தனையோ அற்புதங்களை அடுக்கடுக்காக தனக்குள்ளே கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான பிறவியாக இந்த தாயை நாங்கள் சொல்லலாம். அதிலேயும் தாய்மை என்றதை நாங்கள் சொல்லலாம். அதில் வந்து நாங்கள் எல்லோரும் வந்து தமிழர்கள் ஃபாதர். எங்களுடைய செந்தமிழோட சொற்பிறப்பியல் அகர முதலி என்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி நாங்கள் கருதலாம். அதில் வந்து தாய்மைக்குரிய வரைவிலக்கணமாக கொடுத்துருக்குறாங்க ஃபாதர்.
அருகு போல் தழைத்து ஆள் போல் வேரூன்றி பலுகி பெருகி வள வாழ்வு வாழ்வதற்கு மூலமாயுள்ள முதல் நிதி தாய்மை என்று மிக அழகாக சொல்கிறாங்க ஃபாதர். அது மட்டும் இல்லை ஃபாதர், நாங்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட இது வந்து 1967களில் வெளிவந்த ஒரு படம், பட்டணத்தில் பூதம். அப்போ அதில் ஒரு பாட்டில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, உலகத்தில் சிறந்தது எது, உருவம் இல்லாதது எது, ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வீட்டிலும் அனுபவமாவது எது என்றதுக்கு நிறைய பேர் வந்து 3-4 பேர் வந்து பதில் சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து சொல்கிறார் தாய்மைக்குரிய பதில். என்னை பொறுத்தளவில் அந்த பதிலுக்குள்ள தாய்மைக்குரிய அவ்வளோ விஷயங்களும் அழகாக உள்ளடக்கப்படுது ஃபாதர். அதெல்லாம் நான் இதாக அழகாக அதில் சொல்கிறேன். எப்படின்னா, அதாவது உலகத்தில் சிறந்தது எது, உருவம் இல்லாதது எது, ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வீட்டிலும் அனுபவமானது. எஸ் ஃபாதர், உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. இப்படி அவ்வளவு அழகான வரைவிலக்கணம். அப்போ சொல்கிறாங்க, அம்மாவுக்கு உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளி இடும் போதெல்லாம் அன்பையே சேர்த்தெடுத்து தொல்லை தனக்கென்றும் சுகமில்லா முனக்கென்றும் சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோவில் அது. பண்பே தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. சிலர் பசித்த முகம் பார்த்து பதறும் நிலை பார்த்து பழம் தரும் சோலை அது. இருக்கும் பிடிசோரே தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது. தினம் துடிக்கும் உயிர் கண்டு தோளில் இடம் தந்து அணைக்கின்ற தெய்வம் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, அதன் பெயர் தாய்மை. இதை விட அழகாக எனக்கு தாய்மையை பற்றி சொல்றதுக்கு தெரியாது. கண்ணதாசனுடைய கவிதையா எனக்கு அது தெரியல ஃபாதர். ஆனால் இந்த பாட்டு எனக்கு சின்னனிலேயே தெரியும். அப்போ அப்படி எனக்கு அழகு இந்த அம்மாவண்டு நினைக்கிற நேரமே எனக்கு அது ஞாபகத்தில் வந்துட்டு, அப்போ அதால நான் அதை இதில் இன்க்ளூட் பண்ணினேன். அழகான ஒரு ஈடுபாடு. அதாவது தாய்மையை இவ்வளவு அழகான வார்த்தைகளால் அலங்கரிக்கக்கூடியதாக நாங்கள் நிகழ்ச்சியிலே பார்க்கின்றோம். இந்த தாய்மையின் பெருமை உங்களுடைய அனுபவத்திலே, உங்களுடைய கருத்திலே என்ன சொல்லலாம்? உண்மையிலே தாய்மை என்பது ஒரு இறைவனுடைய உன்னத கொடை. உண்மையிலே இறைவன் படைப்பு தொழிலில் பங்கு பெறுகிறார். அதுவும் ஒரு மனிதன் என்ற ஒரு தாய் வந்து இறைவனோடு ஒன்றிணைகிறது இந்த தாய்மையில். அதில் உண்மையிலே ஒரு தாய் என்பவள் பேறு பெற்றவள் என்றே சொல்ல முடிகிறது. அதை நாங்கள் எங்களுடைய அன்னையுடைய தாய், அன்னை மரியாளுடைய தாய்மையிலே நாங்கள் பார்க்கின்றோம். முழுமையான தாய்மையை அவள் அடைவது இறைவனோடு இணைந்துதான். அதுபோல் எங்களுடைய நாங்கள் ஒரு தாய்மையின் ஒரு முழுமைத்துவத்தை ஒரு குழந்தையில் அறியக்கூடியதாக இருக்குது. அந்த குழந்தையோட தாய் கொண்டிருக்கிற ஈடுபாடும் குழந்தை தாயுடனும் கொண்டிருக்கிற ஈடுபாடிலும் அந்த தாய்மைத்துவம் முழுமை பெறுகிறது. உண்மையிலே ஒரு தாய் தன்னை அறிவதை விட ஒரு தாயை பற்றி அதிகமாக குழந்தை என்னுடைய அம்மா அன்பிலும் சரி, உணர்விலும் சரி, மனதிலும் சரி, அநேகமான விடயங்களில் கூட அந்த ஒன்றிப்பை இந்த உலகிற்கு சொல்லித்தரக்கூடியதாக இருக்கிறது. இறை வார்த்தையிலே நாங்கள் பல சந்தர்ப்பங்கள் எடுத்து பார்த்தா எரேமியாவுக்கு சொல்லுவோம், தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்தெடுத்தேன். இறைவனை பழைய ஏற்பாட்டுகளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு தாயாக சித்தரித்து காட்டுறாங்க. அப்போ இங்கே ஒரு தாய்மை என்பது உலகிற்கு ஒரு உயிரை தருவது, ஒரு உயிரை கொடுப்பதில் ஒரு சிறந்த பேருடையவள் என்றே தான் சொல்ல முடிகிறது. இறைமையின் மறுபிறவி என்று சொல்லலாம். அதாவது இறைவனின் படைப்பின் பணியை தொடர்ந்து இந்த உலகத்தில் ஆற்றுகின்ற ஒரு அற்புதமான ஒரு படைப்பை நாங்கள் தாய்மையிலே பார்க்கின்றோம். அதாவது விசேஷமாக நீங்கள் சொன்னது போல ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு பணியிலே அவள் வந்து இறை சித்தத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு பணியிலே அவள் ஈடுபடுகின்ற போது அந்த குழந்தை அந்த கருவறையிலே அந்த குழந்தை கருவாகி உருவாகி அந்த குழந்தை வளர்கின்ற போது அங்கே நடக்கின்ற அந்த ஒரு புதுமையை, மாபெரும் புதுமையை நாங்கள் புனிதமாக பார்க்கின்றோம். அது ஒரு மனித படைப்பை குறித்து காட்டுகின்றது. இறைவன் உலகத்தை எப்படி படைத்தார் என்று நீங்களோ நானோ இருந்து பார்க்கவில்லை. அதை நாங்கள் கதைகள் மூலமாக புரிந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது அற்புதமான உன்னதமான உண்மையை ஒவ்வொரு தாய்மாருடைய கருவிலும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அத்தனை அற்புதம் பெற்ற ஒரு தாய்மையை பற்றி நாங்கள் இன்று பார்ப்பது சிறப்பு. கடமைகளையும் உணர்வுகளையும் பற்றி நாங்கள் பொதுவாக பேச அழைக்கப்படுகின்றோம் எப்பொழுதும். தாய்மார் என்ற ரீதியிலே
நம்முடைய சமூகத்திலே ஒரு தாயின் கடமை பொறுப்பு என்பதை பற்றி நாங்கள் என்ன சொல்லலாம்? இந்த கடமைகள் பொறுப்புகள் நாங்கள் சொல்ல வர்ற நேரம் ஃபாதர், ஒரு தாய் ஒரு அதாவது வந்து கருத்தாங்குற போதே அவருக்கு கடமைகளும் பொறுப்புகளும் தானாகவே வந்துட்டுது. ஒரு பெண்ணாக இருக்கிற வரையில் அவள் எப்படியும் இருக்கலாம், என்னவும் செய்யலாம். ஆனால் ஒரு தாய் என்ற ஸ்தானத்தில் அவள் கருத்தாங்கி தாய்மை என்ற நிலையை அடைந்த பிறகு அவள் தன்னுடைய பொறுப்புகளில் இருந்து ஒருபோதுமே தப்பிவிட முடியாது. ஸோ அப்போ கருவில இருந்தே அவளுடைய பொறுப்புகள் ஆரம்பமாகுது. எப்படி என்று சொன்னால், ஒரு கருவில் வளர்கிற குழந்தை நாங்கள் உளவியல் ரீதியாக பார்த்தோம் என்று சொன்னால் ஃபாதர், அந்த குழந்தைக்கு நாங்கள் எப்பயுமே திரும்ப திரும்ப சொல்கிறதான், பட் அதுதான் வாழ்க்கையோட மிக மிக அடிப்படையான விஷயம். அந்த குழந்தைக்கு தேவையான போஷணை, கரிசனை, பாதுகாப்பு. அப்போ எங்கே சுற்றினாலும் நாங்கள் அதில் தான் நிற்க வேணும், அதைத்தான் கட்டாயமாக கன்சிடர் பண்ண வேணும். ஸோ கருவில் குழந்தை வளரும் போதே இந்த போஷணை, கரிசனை, பாதுகாப்புன்றது கட்டாயமாக தாய் முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேண்டும். அது அவருடைய முதலாவது கடமை ஆரம்பமாகிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் அடுத்து நான் ஒரு தாயினுடைய பொறுப்புகள் கடமைகள் என்று சொல்லும் பொழுது 2 விதமாக நாங்கள் அதை நோக்கலாம். ஒன்று உடல் ரீதியான கடமை, அடுத்தது உள ரீதியான கடமை. இப்போ ஒரு குழந்தைக்கு உடல் ரீதியாக எவ்வாறான கடமைகளை நாங்கள் புரிய, ஒரு தாய் என்ற ரீதியில் அவங்களுக்கு உணவு தேவை, அவங்களுடைய உடல் சுத்தம் சார்ந்த விடயங்களை கவனம் செலுத்துறது. உளம் சொல்லும் பொழுது உளத்துக்கு தேவையான அந்த வயதுக்கு ஏற்ற முதிர்வுகளை ஒரு தாய் அங்கே ஒரு பிள்ளைக்கு காலத்துக்கேற்ற வண்ணம், பருவத்துக்கேற்ற வண்ணம் அளிக்க வேண்டியது ஒரு தாயினுடைய கடமை. அதுபோல் உணவு தேவையிலே நாங்கள் பார்க்கலாம். ஒரு பிள்ளைக்கு எந்த நேரம் உணவு தேவைப்படுகிறது, எவ்வளவு அளவில் தேவைப்படுகிறது, எப்படியாக தேவைப்படுகிறது, பிள்ளை விரும்புகிற விதத்தில், அந்த மாதிரியான நோக்கும் பொழுது ஒரு தாயினுடைய இந்த 2 விதமாக இந்த கடமைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமாம். இப்போ உணவு தேவை, அதாவது இப்போ நீங்கள் சொன்னது போல், அதாவது அடிப்படை தேவைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கூட அது 2 வகையிலேயும் கொடுக்கப்படுகின்றதுன்னு சொல்லலாம். இந்த இப்போ டாக்டர் சொன்னது போல் போஷணை, கரிசனை, பாதுகாப்பு, இந்த 3ம் ஃபிசிக்கலாக உடலியல் ரீதியாக கொடுக்கப்படுகின்ற விடயங்கள் தான். போஷணை என்று சொல்கின்ற போது அந்த குழந்தையின் தேவை, அந்த தேவை போஷணை என்று சொல்கின்ற போது உணவு வடிவத்திலே பிள்ளையாக கொடுக்கப்படுகின்றது. நாங்கள் பெரியவர்களாக இருக்கின்ற போது ஆன்மீக போஷணை கொடுக்கின்றோம், கல்வி போஷணை கொடுக்கின்றோம், இப்படியாக அறிவியல் போஷணை கொடுக்கின்றோம். பெரியவர்களாக பல வகையாக போஷணை செய்யப்படுகின்றோம். ஆனால் குழந்தையாக இருக்கின்ற போது உணவிலே போஷணை செய்யப்படுகின்றது. இந்த உணவு தாய்ப்பாலாக கொடுக்கப்படுகின்றது. ஆனால் அது உடல் ரீதியான ஒரு கொடுப்பனவாக மாத்திரம் இருக்கக்கூடாது. அது உள ரீதியான ஒரு கொடுப்பனவாக இருக்கும்போது தான் அதற்கு அன்பு பூரணப்படுத்தப்படுகின்றது. அதே போல் கரிசனை என்று சொல்லுகின்ற போது, அரவணைப்பு என்று சொல்லுகின்ற போதும் கூட அது குழந்தைக்கு தேவையான அரவணைப்பாக, குழந்தை அரவணைக்கப்படுகின்ற ஒரு உணர்வு அதற்கு ஏற்படுகின்றது. அதுபோன்று பாதுகாப்பும் கூட, அதாவது பிள்ளை உணர்கின்ற ஒரு பாதுகாப்பாக, பெற்றோர்கள் குழந்தையை தாங்கிவிட்டு உள்ளத்திலே அந்த காரியத்தை செய்யவில்லை என்றால், அந்த பாதுகாப்பை கொடுக்கவில்லை என்றால், உடலிலே அந்த ஒரு பாதுகாப்பு கிடைத்தாலும் கூட அந்த உள்ளத்தில் அது பதிவீடு செய்யப்படாமல் இருக்கலாம். ஆகவே நீங்கள் சொன்னது போல் அப்படியான ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் பார்க்கின்றோம். வேற என்ன கடமைகளையும் பொறுப்புகளையும் பற்றி நாங்கள் பேசக்கூடியதாக இருக்கும்? நாங்கள் அந்த பாதுகாப்பு என்று சொல்லும் பொழுது ஃபாதர், குழந்தை பிறந்தது இருந்து அந்த தாய்ப்பால் ஊற்றுகின்ற நேரத்தில் இருந்து அந்த பிள்ளையை தன் அருகிலே வைத்து தாய்ப்பால் ஊட்டும்படியாக வைத்தியசாலைகளில் அறிவுறுத்தல் சொல்கிறாங்க. தாய்ப்பால் ஊட்டும் பொழுது பிள்ளையை தன்னுடைய உடலிலே சேர்த்து வைத்து அவ்வாறான ஒரு அரவணைப்பை பிள்ளைக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல் பிள்ளை வளர்ந்து விட்டார்கள் அப்படின்னு நாங்கள் ஒரு பிள்ளைக்கும் தாய்க்கும் இடையில் ஒரு இடைவெளியை நாங்கள் பேணவே கூடாது. எப்பவும் தட்டி கொடுக்கிறதா, ஒரு தடவி கொடுக்கிற ஒரு தாயாக, கண்களை பார்த்து, இப்போ அதிகமாக இந்த காலகட்டத்தில் தொலைபேசியை பார்க்குற ஒரு சமூக அமைப்பு தோன்றி இருக்கிறதுனால அதிகமாக பிள்ளைகளுடைய கண்களை பார்த்து பேசுகிற ஒரு ஈடுபாடற்ற ஒரு தன்மை இல்லாமல் கண்களை பார்த்து அப்பொழுது அந்த குழந்தையினுடைய உள்ள தேவையை நன்றாக புரிந்து கொள்ள முடியுமான ஒரு சூழல் காணப்படும். அதாவது ஆண்டவர் கூட நான் நினைக்கிறேன் ஒரு சுவிசேஷ வரியிலே நாங்கள் பார்க்கின்றோம், உங்கள் உள்ளத்தின் விளக்கு கண்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம் இல்லையா? ஆகவே அந்த கண்களிலே
இருந்து உள்ளத்திற்கு போகின்ற ஒளி அதாவது மொழி அபாரமான ஒரு தகவலாக கிடைக்கின்றதாகவே கண்களை பார்த்து பேச வேண்டிய தன்மையிலே நாங்கள் இருக்கின்றோம். அந்த குழந்தையில் நீங்கள் சொன்னது போல அரவணைப்பு, அதாவது தாய் வந்து பிள்ளையை அரவணைக்க வேண்டும் என்று சொல்வது என்னை பொறுத்தவரையில், அதாவது இந்த குழந்தையை தாய் கருத்தரித்து பெறுகின்ற அந்த தருவாயிலே கூட வைத்தியர்கள் சொல்லுகின்றார்கள், அதாவது இப்பொழுது அந்த இயற்கையான குழந்தை பிறப்பு ஏற்படுகின்றது. அது வந்து அந்த குழந்தை கருவறையில் இருக்கின்ற போது அந்த குழந்தை எப்பொழுது இயற்கையாக தான் வெளிவரலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பிலே காத்திருக்கின்றது என்று கூட சிலர் சொல்லுவார்கள். ஆனால் தாய்மார்கள் வந்து சில நேரங்களிலே இந்த சர்ஜரி செய்துவிட்டு, அதாவது அறுவை சிகிச்சையின் மூலமாக குழந்தையை பெறுகின்றார்கள். எப்படியாக அந்த குழந்தையை வெளியிலே கொண்டு வந்தாலும் அந்த குழந்தையை அந்த பிறந்ததுக்கு பிறகு அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு தாதிமார் கொண்டு போய் அந்த குழந்தையை சுத்தம் செய்கின்றார்கள். அதுக்கு அதாவது அந்த வைத்தியர், அந்த விஞ்ஞானிகள், உளவியலாளர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், தாதிமார் கொடுக்கின்ற அரவணைப்பு குழந்தைக்கு ஆரோக்கியம் கொடுக்காது. அந்த குழந்தையை பிறந்த உடனே அந்த தருவாயிலே தாயுடைய மடியிலே கிடத்த வேண்டும். அந்த 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 உஷ்ணத்தை அந்த குழந்தை உணர வேண்டும். அப்படி உணர்கின்ற போது அந்த குழந்தைக்கு ஒரு அபரிமிதமான ஒரு உணர்வு ஏற்படுகின்றது, அன்பு உணர்வு, ஒரு பிணைப்பு ஒன்று ஏற்படுகின்றது. அந்த சின்ன விடயங்களிலே சில வேளைகளிலே நம்முடைய தாய்மார்கள் தவறி விடுவதை நாங்கள் துரதிர்ஷ்டவசமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து தான் நீங்கள் சொன்னது போல மற்றைய விடயங்களையும் நாங்கள் பார்க்கின்றோம். அரவணைப்பு, அதாவது பிள்ளை குழந்தைக்கு அவ்வப்போது அதாவது தனியாக இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருந்தாலும் அந்த சுயாதீனத்தை மதித்து கொடுத்தாலும் கூட அரவணைப்பை எப்பொழுதும் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். உண்மைதான் ஃபாதர். சகோதரி அவர்கள் கூறியது போல கருவிலேயே ஒரு தாயினுடைய கடமைகள் தொடங்குறது. இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய அதாவது நாங்கள் ஒரு சிறிய விடயம், இந்த உளவியல் என்ற பெருங்கடலில் நாங்கள் சில விடயங்களில் ஃபாதர் உங்கள் மூலமாக நாங்கள் அறிஞ்சு கொண்டிருக்கிறோம். அந்த அறிந்து கொண்டதின் அடிப்படையில் ஒரு குழந்தையோட பிறப்பு என்றதை வந்து நாங்கள் அதனுடைய முதலாவது இறப்பு என்று சொல்கிறோம். அந்த இறப்பு என்று சொல்கிற அந்த விடயம் வந்து குழந்தை வந்து தாயுடைய கருவில் தான் அனுபவித்த தனக்கு கிடைத்த அத்தனை சௌகரியங்களும் தொடர்ச்சியாக கிடைக்குமா என்ற கேள்வியோட அது எத்தனையோ பயங்களோட பிறக்குது. இப்படி எத்தனையோ பயங்களோடையும் ஏக்கங்களோடையும் ஒரு பிறக்கிற குழந்தை தன் அம்மா அப்பாட்ட என்ன சொல்லுதுன்றது ஒரு உளவியலாளர் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார். அந்த குழந்தை பிறக்கும்போது எல்லா குழந்தைகளும் சொல்கிறார்களாம், அம்மா அப்பா நான் இப்பொழுது இந்த உலகத்தில் பிறக்கிறேன், அதாவது என்னுடைய வரவை எல்லோருமே மிகவும் ஆவலாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் எதிர்காலத்தில் நான் எவ்வாறு இருப்பேனோ அவ்வாறு தான் இந்த உலகமும் இருக்க போகிறது. ஆகவே அவர்கள் எல்லோரும் என்னுடைய வரவை மிக உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தயவு செய்து அம்மா அப்பா என்னை நீங்கள் இந்த உலகிற்கு ஒரு வரமாக வளர்த்தெடுங்கள், ஒரு சுமையாக வளர்த்தெடுக்க வேண்டாம். ஏனெனில் பிள்ளை வரம் கேட்டவர்கள் நீங்கள் என்று குழந்தைகளே தங்கள் அதாவது பெற்றோர் மட்டில் உள்ள கடமைகளை எடுத்தியம்போதாக மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார். ஸோ அந்த மாதிரி நாங்கள் குழந்தையை கருவில சுமக்கும் போதும் அந்த குழந்தையை நாங்கள் பெற்றெடுத்த பிறகும் அந்த கடமைகளை நாங்கள் ஒரு தாயாக ஃபீல் பண்ணியிருக்கிறோம். ஃபாதர், ஒரு குழந்தை எப்போ பிறந்துட்டது பிறக்கிற வரைக்கும் தான் எங்களுக்கு பிரச்சனை யோசித்தோம். உண்மையில் பிறக்கிற அந்த நொடியில் இருந்து தான் எங்களுடைய உண்மையான பொறுப்பு. ஒவ்வொரு விஷயங்களையும் அதனுடைய ஃபிசிக்கல், அதாவது அந்த உடலியல் தேவைகள், உளவியல் தேவைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். உடலியல் தேவைகள் என்ற வகையில் அதோட போஷனை, அதுக்குள்ள நாங்கள் சொல்கிற அந்த கரிசனை எல்லாமே கொடுப்போம். அப்படி நாங்கள் எல்லாமே கொடுக்குறோம் ஃபாதர். அப்படி கொடுத்து கொண்டு வரைக்கும் இந்த நாளையில், அதாவது இந்த நவீன உலகத்தில் ஒரு தாய் தகப்பனா, அதாவது ஸ்பெஷலாக வந்து ஒரு தாயாக எல்லாரும் எதிர்கொள்கிற ஒரு பிரச்சனை என்று சொன்னால் இந்த நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிகளால் அவை எதிர்கொள்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை. ஸோ அப்போ இந்த நவீன உலகத்துக்கு ஏற்ப மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஒரு தாய் தன்னை அப்டேட் பண்ணிக்கொள்ள வேண்டியது மிக முக்கியம் ஃபாதர். ஏன்னு சொன்னால் அப்படி கொஞ்சம் சரி பிள்ளைக்கு ஈக்குவலாக இருந்து சில அறிவுரைகளை, சில புத்திமதிகளை பிள்ளைகள்ற வியூவில் வந்து சொல்கிற நேரம் பிள்ளை வந்து அதாவது ஒரு குழந்தையோட அக்செப்ட்
அக்செப்டன்ஸ் வந்து கூடவா இருக்கு. ஸோ ஒரு அம்மாவோட அடுத்த முக்கியமான கடமையாக இருக்குது அவள் தன்னை வந்து இந்த நடைமுறை வாழ்வியலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை அப்டேட் பண்ணிக்கொண்டு இருக்க வேணும் ஃபாதர். இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து உள்ளடங்குது. தொழில்நுட்ப ரீதியாக தெரிஞ்சு கொள்ள வேணும், அறிவு ரீதியாக அவள் வந்து தன்னை விருத்தி செஞ்சு கொள்ளலாம். இப்போ நிறைய விஷயங்கள், அதாவது வந்து நாங்கள் எங்களுக்கு நிறைய பொறுப்புன்னு சொல்லிக்கொண்டு நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டு இருக்கிறோமே ஒழிய உண்மையாக நாங்கள் இந்த செய்கிற விஷயங்களை ஒவ்வொருத்தரும் ஆழமாக நாங்கள் சீர்திக்கு பார்த்தா இன்னும் எங்களை நாங்கள் நிறைய விஷயங்களை ஒரு அம்மாவாக மெருகுப்படுத்தலாம். அப்படி நாங்கள் மெருகுப்படுத்தி நாங்கள் எங்களோட பிள்ளைகள் மத்தியில் உள்ள எங்களுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் இன்னும் திறம்பட ஆற்றுறதுக்கு எங்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைக்குது. அதாவது நாங்கள் பார்க்கின்றோம் தாய்மையின் தன்மை என்பது அவ்வளவு அபரிமிதமான ஒரு தன்மை. ஆகவே நிச்சயமாக கடமைகளும் பொறுப்புகளும் அந்த அளவுக்கு ஏற்ற விதத்திலே மிகவும் அபரிமிதமான பொறுப்புகளை தாய்மார்கள் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் தவிர்க்க முடியாத ஒரு காரணம். ஆகவே இந்த விடயத்தை நாங்கள் அடுத்த முறை நாங்கள் தொடர்ந்து பேசுவதற்கு இருக்கின்றோம். விசேஷமாக நவீன யுகத்திலே நீங்கள் சொன்னது போல ஏற்படுகின்ற சவால்களை தாய்மை எப்படியாக முகம் கொடுக்கப் போகின்றது என்பதை இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கின்ற போது இறைவனுடைய அருள் வாக்கை நாங்கள் தியானித்து ஒரு நிறைவுக்கு வருவோம். லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 42 அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே புகழுக்கும் மகிமைக்குரிய எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எடுத்த மனு பிறப்பினால் பெண் பேறு பெற்றது. பெண்களுக்குள் மரியாள் பேறு பெற்றாள். ஒவ்வொரு தாய்மையும் இந்த பெருமையை தமதாக்கிக் கொள்வதற்கு ஏற்புடைய வகையிலே தங்கள் வாழ்க்கையை மெருகேற்றிக் கொள்ள, விசுவாசத்திலே நிலைநிறுத்தி கொள்ள, இதோ ஆண்டவரின் அடிமை, உம்முடைய திருவுளப்படியே எனக்கு ஆகட்டும், உம்முடைய திருவுளப்படியே என் தாய்மை கடமையை நான் நிறைவேற்றி நீர் ஏற்படுத்திய படைப்பு பணியை என் வாழ்விலே நிறைவேற்றுவேன் என்ற ரீதியிலே நம்முடைய தாய்மார்கள் அன்பு பணியாற்றுவதற்கு எங்கள் தாய்மார்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்கு தாய்மார்கள் என்ற ரீதியில் தாய்மையை கொடுத்த எங்கள் பெற்றோர்களுக்காக, எங்கள் மணிக்குலத்தின் தாய்மார்களுக்காக, அன்னை மரியாள் என்ற தாய்க்காக, உலகத்திற்கு உவந்தளிக்கப்பட்ட தாய்க்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம், உம்மை போற்றி புகழுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் நீரே. ஆமேன். ஆமேன்.